நமக்கு தெரிஞ்ச டேட்டாலேருந்து புது டேட்டாவ இன்ஃபர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்டெப்ஸ் அந்த ப்ராசஸ் தான் லாஜிக்கல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க கிரியேட் பண்ண வெப் ஆப்ல வந்து லாகின் ஃபீச்சரும் கண்டிப்பா இருக்கும். சப்போஸ் உங்க யூசர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நான் வந்து கரெக்ட்டான கிரெடென்ஷியல் குடுத்து தான் லாகின் பண்ணேன். ஆனா என்னால வந்து என்னோட டேஷ்போர்ட பார்க்க முடியல. அப்படி அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, நம்ம செக் பண்ணுவோம். ஒரு ரீசனிங் போட்டு பார்ப்போம்ல. அந்த லாகின் செக்ஷனுக்கு போயிட்டு, லாகின் வந்து கரெக்ட்டா இருந்தது. அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டேட்டாபேஸ்ல கரெக்ட்டா மேட்ச்சா இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஒரு டோக்கன் கிரியேட் ஆயிருக்கும். டோக்கன்ஸ் அப்டின்னா என்னன்னா, அம்யூஸ்மென்ட் பார்க் போறப்போ, ஆர் மூவி தியேட்டருக்கு போறப்போ, நம்ம வந்து காசு குடுத்து டிக்கெட் வாங்கியிருப்போம். ஸோ, அந்த டிக்கெட்ட செக் பண்ணிட்டு தான் நம்மள வந்து ஷோக்கு உள்ள விடுவாங்க. ஆர் எல்ஸ் தீம் பார்க்கா இருந்தா நம்ம கையில ஒரு பேண்ட் மாட்டியிருப்பாங்க. அதுதான் நம்மளோட ஆத்தென்டிசிட்டிய என்ஷூர் பண்ணுது. நம்ம தான் கரெக்ட்டான யூசரா, இல்லன்னா லெஜிட்டிமேட்டா தான் அந்த தியேட்டர்ல இருக்கோமா, இல்ல அந்த பார்க்ல இருக்கோமான்னு செக் பண்றதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி. திரும்ப திரும்ப நம்ம ப்ரூவ் பண்ண வேணாம். அந்த டிக்கெட்ட காட்டுனா போதும். நம்ம வந்து அந்த டைம்ல அங்க இருக்கிறதுக்கு ஆத்தரைஸ்டுன்னு ஒரு ப்ரூஃபா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வெப் பேஜ்க்கு ஆக்சஸ் பண்றப்போ, Insta, Facebook ஆக்சஸ் பண்றப்போ, நம்ம லாகின் ஆகுறப்போ, சர்வர்ல நம்ம டேட்டா நம்ம குடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மேட்ச்சா இருக்குது. டேட்டாபேஸ்ல கரெக்ட்டா இருக்குதுன்னா, சர்வர் வந்து நமக்கு நம்மளோட டிவைஸ்க்கு வந்து ஒரு டோக்கன வந்து சென்ட் பண்ணும். அந்த டோக்கன்னா என்னன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு என்கிரிப்டட் ஃபார்ம் தான். நம்மளோட ஐடி, நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் அதுல இருக்கும். பிளஸ் சர்வர் சைட்லேருந்து ஒரு டிஜிட்டல் சைன் இருக்கும். ஸோ, அது நம்ம டிவைஸ்ல இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டோரேஜ் ஆர் குக்கீஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம அந்த குக்கீஸ எரேஸ் பண்றது வரைக்கும், இல்லன்னா அந்த டோக்கனோட டைம் பீரியட் எக்ஸ்பயர் ஆகுறது வரைக்கும், நம்மளால லாகின் ஆயிருக்கலாம். எக்ஸ்பயர் ஆகாது. முன்னாடி செஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல்லா டோக்கன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அத தான் வந்து ஜாவால வந்து JWTன்னு சொல்லுவாங்க. ஜேசன் வெப் டோக்கன்ஸ். நம்ம யூசர் நமக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. லாகின் பேஜ் வந்து ஒர்க் ஆகல. கரெக்ட்டான கிரெடென்ஷியல் குடுத்தாலும் என்னோட ஹோம் பேஜ் தெரிய மாட்டேங்குதுன்ட்டு. ஸோ, அந்த லாஜிக்க நம்ம செக் பண்றோம். செக் பண்றப்ப எப்படி பண்ணியிருப்போம், லாகின் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, டோக்கன் கிரியேட் ஆயிருக்கும். டோக்கன் கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா, அவங்களோட டேஷ்போர்ட வியூ பண்ற ஃபீச்சர் நம்ம குடுத்துருக்கோம் இங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட் ரீசனிங்ல தான் எல்லாமே நடக்கும். ஸோ, வந்து இந்த காஸ் நடந்ததுன்னா, இந்த எஃபெக்ட் நடக்கும். இந்த எஃபெக்ட் வந்து நடக்கல அப்படின்னா, எந்த இடத்துல வந்து காஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்ட்டு ரிவர்ஸ் லாஜிக்ல போவோம். கிரெடென்ஷியல் கரெக்ட்டா இருந்தா டோக்கன் ஜெனரேட் ஆயிருக்கும். டோக்கன் ஜெனரேட் ஆயிருந்தா டேஷ்போர்ட் வந்து அவங்களால பார்த்துருக்க முடியும். டேஷ்போர்ட் லோட் ஆகல. ஸோ, அந்த ரிவர்ஸ் ரீசனிங்ல அப்போ டோக்கன் கிரியேட் ஆயிருக்காதுன்னு அர்த்தம். டோக்கன் ஏன் ஜெனரேட் ஆகல? அப்போ அவங்க கிரெடென்ஷியல் வந்து இன்வாலிடா இருந்திருக்கலாம். இல்லன்னா, நம்ம அங்க எழுதின லாஜிக் வந்து இன்வாலிடா இருக்கலாம். இந்த மாதிரி ரிவர்ஸ் ரீசனிங் போட்டு தான் நம்மளோட லாஜிக்ல என்ன ஃப்ளான்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். லாகின் ஆனா டோக்கன் கிரியேட் ஆயிருக்கணும். டோக்கன் கிரியேட் ஆனா டேஷ்போர்ட் வியூவா இருக்கணும். இந்த மாதிரி 2 இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு எழுதுறதுக்கு பதிலா அத கம்பைன் பண்ணி நம்ம ட்ரான்சிட்டிவிட்டி என்ன லாஜிக் பார்த்தோம். ஹைப்போதெட்டிக்கல் சிலாகிசம் போட்டு லாகின் ஆனாலே அவங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் தெரியணும் அப்டின்ட்டு சிங்கிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல கூட எழுதிக்கலாம். லாகின் சக்சஸ்ஃபுல்லா ஆச்சுன்னா, டோக்கனும் கிரியேட் ஆகணும். தென் டேஷ்போர்டும் லோட் ஆகணுன்ட்டு. போன வீடியோல நெறைய இன்ஃபரன்ஸ் ரூல் பார்த்தோம். இன்ஃபரன்ஸ் ரூல்ஸ்னா என்னன்னா, நமக்கு சில ப்ரெமிசஸ் வந்து ட்ரூன்ட்டு இருக்கும். அத பேஸ் பண்ணிட்டு நியூ கன்க்ளூஷன் நம்ம டிரைவ் பண்ணுவோம். டிரைவிங் நியூ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் நோன் ட்ரூத்ஸ். இந்த இன்ஃபரன்ஸ்ல வர லாஜிக் ப்ரூஃப்ஸ் எல்லாமே எத பேஸ் பண்ணியிருக்கும்னா, நமக்கு நோன் டேட்டா இருக்கும். அதுலேருந்து லாஜிக் மூலமா கனெக்ட் பண்ணி, நமக்கு தேவைப்படுற கன்க்ளூஷன வந்து ட்ரா பண்றது. கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி. நம்ம அல்காரிதம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் எரர் ஏதாவது இருந்தா செக் பண்ணிக்கலாம். டெஸ்ட் கேஸஸ் எழுதுறப்போ, யூனிட் டெஸ்டிங் பண்றப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்டிங்ல வந்து டெஸ்ட் கேஸஸ் எழுதுறப்போ ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்க்கு தான் செக் பண்ணுவோம். லைக் ஈவன் நம்பர்ஸ்க்குலாம் இது ஒர்க் ஆகுதான்னு ஒரு டெஸ்ட் கேஸ், ஆட் நம்பர்ஸ்க்குலாம் ஒர்க் ஆகுதான்னு ஒரு டெஸ்ட் கேஸ். ஆனா இந்த மாரி ப்ரூஃப் நம்ம ஜெனரேட் பண்றோம்னா, யுனிவர்சலா எல்லா கேஸஸ்க்குமே இந்த கண்டிஷன் வந்து வேலிடா இருக்கும். எல்லா கேஸஸ்க்குமே திஸ் எக்ஸ்பிரஷன் ஹோல்ட்ஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம இன்ஃபர் பண்ணுவோம். இது ஜஸ்ட் பசில் சால்விங் மாதிரி தான். கிவன் டேட்டா நமக்கு கொஞ்சம் இருக்கும். அண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ ஃபாலோ பண்ணி நம்மளோட எக்ஸ்பெக்ட் பண்ண கன்க்ளூஷனுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிரைவ் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நமக்கு 2 ப்ரெமிசஸ் குடுத்துருக்காங்க. மழை பெஞ்சதுன்னா கிரவுண்ட் வெட்டா இருக்கும். அண்ட் செகண்ட் ப்ரெமிஸ் வந்து மழை பெஞ்சுட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து எப்படி கன்க்ளூட் பண்ணுவோம்? மழை பெஞ்சதுன்னா கிரவுண்ட் வெட்டா இருக்கும். அண்ட் மழை பெஞ்சுட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பா கிரவுண்ட் இஸ் வெட். அத தான் நம்ம இன்ஃபர் பண்றோம். இது வந்து நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ரூல் மோடஸ் போனன்ஸ். இப்போ நம்ம பண்ணதே ஒரு லாஜிக் ப்ரூஃப் தான். 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் வந்து அவங்க ஆல்ரெடி குடுத்த ப்ரெமிஸ் மழை பெஞ்சதுன்னா கிரவுண்ட் வெட்டா இருக்கும். அண்ட் மழை பெய்யுது. இந்த 2 ப்ரெமிஸ வச்சுட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷன் டிரைவ் பண்ணியிருக்கோம். இப்படிதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுவோம். தென் செகண்ட் எக்ஸாம்பிள் கோட் கம்பைல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா ரன் ஆகும். பட் கோட் ரன் ஆகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத வந்து நம்ம மோடஸ் டோலன்ஸ் போட்டுக்கலாம். காஸ் நடந்துச்சுன்னா எஃபெக்ட்டும் நடந்திருக்கும். அண்ட் எஃபெக்ட் நடக்கல. ஸோ இட் மீன்ஸ் அப்போ அந்த காஸே நடந்திருக்காது. ஸோ
கம்பைல் ஆயிருக்காது. கம்பைல் ஆகுறதுல தான் எரர் இருந்திருக்கும். மோடஸ் டோலன்ஸ் மூலமா கான்ட்ரா பாசிட்டிவ் எஃபெக்ட்ல இருந்து எஃபெக்ட் நடக்கலன்னா காசும் நடந்திருக்காதுன்னு ரிவர்ஸ் ரீசனிங் பண்றது. தென் 3 எக்ஸாம்பிள்ல நமக்கு 3 ப்ரெமிசஸ் இருக்கு. யூசர் வந்து லாகின் ஆயிருந்தாங்கன்னா, செஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். செஷன் ஸ்டார்ட் ஆயிருந்தா டேஷ்போர்ட் லோட் ஆயிருக்கும். அண்ட் ஒன் மோர் யூசர் வந்து லாகின் ஆயிருக்காங்கங்கிறது ட்ரூ. இதுலருந்து நம்ம எப்படி இன்ஃபர் பண்ணலாம்னா, லாகின் ஆனா செஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். செஷன் ஸ்டார்ட் ஆனா டேஷ்போர்ட் லோட் ஆயிருக்கும். இதுலேருந்து நம்ம ஹைப்போதெட்டிக்கல் சிலோகிசம் ட்ரான்சிட்டிவிட்டி போட்டா என்ன இன்ஃபர் பண்ணலாம்னா, லாகின் ஆனா டேஷ்போர்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஆல்ரெடி நமக்கு ஒரு ப்ரெமிஸ் ட்ரூவா இருக்கு. என்னன்னா, யூசர் வந்து லாகின் ஆயிருக்காங்க அப்டின்ட்டு. ஸோ இந்த 2யும் வச்சு என்ன இன்ஃபர் பண்ணலாம்னா, பாஸ் நடந்தா எஃபெக்ட் நடக்கும். பாஸ் நடந்திருக்கு. ஸோ எஃபெக்ட்டும் நடந்திருக்கு. ஸோ டேஷ்போர்ட் வந்து லோட் ஆகும். அதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் 3 பிரெமிஸ் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 2யும் கனெக்ட் பண்ணி ஹைப்போதெட்டிக்கல் சிலோகிசம் போட்டோம். இந்த 3 அண்ட் 4த்த வந்து கம்பேர் பண்ணி மோடஸ் போனன்ஸ் ரூல் வச்சுட்டு, அந்த ஃபைனல் இத இன்ஃபர் பண்றோம். இத வந்து ஒரு ப்ரூஃப் டேபிள் மாதிரி கூட போட்டுக்கலாம் டீட்டெயில்டா. ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு. ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து நமக்கு ஆல்ரெடி குடுத்துருக்க கிவன் ப்ரெமிசஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் 2 ப்ரெமிஸ வச்சு நம்ம இது இன்ஃபர் பண்ணியிருக்கோம். P இம்ப்ளைஸ் R அப்படின்னு. அது என்ன ரூல் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்? ஹைப்போதெட்டிக்கல் சிலோகிசம். 3 அண்ட் 4த் லைன கம்பேர் பண்ணிட்டு, மோடஸ் போனன்ஸ் ரூல் வச்சு R இன்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லாஜிக்க வந்து பேசிஸா வச்சு தான் நம்ம ப்ரூஃப் ட்ரேசிங் பண்ணுவோம். ப்ரூஃப் ட்ரேசிங்னா என்னன்னா, நம்ம கோட் ஃபெயிலா இருக்குது அப்டின்னா, இந்த மாதிரி ரிவர்ஸ்ல தான் வரணும். எஃபெக்ட் வந்து நடக்கல அப்டின்னா என்ன அர்த்தம்? அப்ப பாஸ்ல வந்து எந்த ப்ராப்ளம், எந்த லைன்ல வந்து லாஜிக் எரர் இருக்கு அப்டின்ட்டு ட்ரேஸ் பேக் பண்ணுவோம். பேக்வேர்ட் ட்ரேசிங்ன்னு சொல்லுவாங்க. டீபக்கிங் பண்றப்போ, யூனிட் டெஸ்டிங் பண்றப்போ, கம்பைலருக்கு கோட் எழுதுறப்போ, தென் ஏஐ பேஸ்ட் ரீசனிங்க்குலாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எழுதுற கோடோட ஸ்ட்ரக்சரே கிட்டத்தட்ட இப்படிதான் இருக்கும். ஒரு ப்ரூஃப் சிஸ்டம் மாதிரி தான். இதுல நம்மளோட ப்ரெமிசஸ்லாம் என்னன்னா, நம்ம குடுக்குற இன்புட் டேட்டா வேரியபிள்ஸ், தென் நம்மளோட கண்டிஷன்ஸ், நம்ம இஃப் கண்டிஷன்லாம் போட்டிருப்போம்ல. இது நடந்தா இது நடக்கணும். இதுதான் நம்மளோட லாஜிக்கல் கண்டிஷன்ஸ். அதுக்கு யூசர் எடுக்கிற ஆக்ஷன்ஸ், தென் இன்ஃபரன்ஸ் ஸ்டெப்ஸ். அத நம்ம யூஸ் பண்ற இஃப், அண்ட், ஆர், நாட் எல்லாமே. தென் அத வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷன் டிரைவ் பண்ணியிருப்போம். அதுதான் அந்த ஃபைனல் அவுட்புட். நம்ம கோடே ஒரு ப்ரூஃப் ட்ரீ மாதிரி தான். இன்புட்ல இருந்து நம்ம அவுட்புட்ட வந்து இன்ஃபர் பண்ணி எடுப்போம். இந்த இன்புட் ஒரு ஸ்டெப்ல இருக்குது. இப்போ நம்ம அந்த கன்க்ளூஷன் இந்த அவுட்புட் வர வைக்கணும்னா, நம்ம கோட வந்து எப்படிலாம் ட்வீக் பண்ணி எழுதணும், இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரோகிராம் ஃபெயில் ஆச்சுன்னா, அத ஒரு பக்கா பார்க்காம, ஸோ நம்ம இன்புட்லேருந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்து டிரைவ் பண்ண இடத்துல அந்த ப்ரூஃப் பாத்ல ஏதோ பிரேக்கேஜ் இருக்கு. நம்ம லாஜிக்க வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். எங்கேயோ கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் அப்டின்ட்டு நம்ம இன்ஃபர் பண்ணி, ட்ரேஸ் பேக் பண்ணி எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணோம்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரலா ஒரு கோட்ல நம்ம எரர் வந்துருச்சுன்னா, சும்மா கெஸ் பண்ணாம நம்ம வந்து இந்த மாதிரி லாஜிக்கலா ரீசன் பண்ணி ட்ரேஸ் பேக் பண்ணி பார்க்கணும். சும்மா ட்ரையல் அண்ட் எரர்ல இங்க தப்பா, இங்க தப்பா, இத எடிட் பண்ணி பார்ப்போம், அத எடிட் பண்ணி பார்ப்போம் அப்டின்ட்டு இல்லாம ட்ரேஸ் பேக் பண்ணா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ப்ராப்பரா ஒரு ப்ரூஃப பில்ட் பண்றதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ப்ரெமிசஸ் எல்லாத்தையும் எழுதணும். நோன் ட்ரூத் நம்மளோட வேரியபிள்ஸ் எல்லாம் கரெக்ட்டா டிக்ளேர் பண்ணி, அதுக்கு வேல்யூ அசைன் பண்றத பண்ணிரணும். தென் நமக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? என்ன கோல் ஸ்டேட்மெண்ட் வேணும்? நமக்கு என்ன அவுட்புட் வேணும்னு ஃபர்ஸ்ட்டு நமக்கு அது கிளாரிட்டி இருக்கணும். நான் வந்து ஈவன் நம்பருக்கு ப்ரோகிராம் எழுத போறேன். சம்திங் நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ, அதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். தென் நம்ம இன்ஃபரன்ஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த நம்மளோட இன்புட் டேட்டா, நோன் டேட்டாலருந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு எந்த பாத் ஃபாலோ பண்ணணும், எந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும், அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு, அத கனெக்ட் பண்ணணும். இதே லாஜிக்க நம்ம டீபக்கிங் பண்றப்ப பார்த்தோம் அப்டின்னா, இப்ப நமக்கு கோட் வந்து ரன் ஆகல. அந்த லாகின் ஃபீச்சர் ஃபெயில் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட நோன் ஃபேக்ட்ஸ், நம்மளோட ப்ரெமிசஸ்லாம் என்னவா இருக்கும்? அந்த எரர் லாக் இந்த இடத்துல எரர் வந்துச்சுன்னு நம்மளோட அந்த கன்சோல்ல தெரியிற எரர் லாக்ஸ், தென் நம்மளோட அவுட்புட் தப்பா வந்த அவுட்புட், தென் நம்மளோட கோல் என்னவா இருக்கு இந்த இடத்துல? காஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி பக் வந்துச்சு? எங்க லாஜிக் ஃபெயிலியர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதான் நம்ம கோல். ஸோ இதுல நம்ம ரூல்ஸ் எல்லாம் என்னன்னா, ரீசனிங் யூஸ் பண்றது. நம்ம பார்த்த மாதிரி நம்ம கரெக்ட்டா அவங்க கிரெடென்ஷியல் குடுத்திருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து டோக்கன் ஜெனரேட் ஆயிருக்கும். டோக்கன் ஜெனரேட் ஆனா டேஷ்போர்ட் லோட் ஆயிருக்கும். ஸோ டேஷ்போர்ட் லோட் ஆகலைன்னா, ட்ரேஸ் பேக் பண்றது. டேஷ்போர்ட் லோட் ஆகலைன்னா, அப்ப டோக்கன் ஜெனரேட் ஆகலன்னு அர்த்தம். டோக்கன் ஜெனரேட் ஆகல அப்டின்னா, அந்த மாதிரி ரிவர்ஸ் மேப்பிங் பண்ணி, இது ஃபெயில் ஆயிருக்குதுன்னா, அப்ப இது ஃபால்ஸா இருக்கும். இது ஃபெயிலா இருக்குன்னா, இது ஃபால்ஸா இருக்குன்ட்டு ட்ரேஸ் பேக் பண்ணி ஃபைனலா நம்ம ரூட் காஸ கண்டுபிடிக்கணும். ப்ரூஃப்லயே நெறைய டைப் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். Given the statements, if the code passes all test cases, then it will be deployed. டெஸ்ட் கேஸஸ் பாஸ் ஆனா டிப்ளாய் ஆயிடும். தென் செகண்ட் பிரெமிஸ் கோட் பாஸஸ் ஆல் டெஸ்ட் கேஸஸ். இதுலருந்து என்ன இன்ஃபர் பண்றோம்? இது ஃபர்ஸ்ட் ரூல் மோடஸ் போனன்ட்ஸ் தான். காஸ் நடந்தா எஃபெக்ட் நடக்கும்.
காஸ் நடந்திருக்கு. ஸோ, கண்டிப்பா எஃபெக்ட்டும் நடந்திருக்கும். ஸோ, நம்ம என்ன இன்ஃபர் பண்றோம்னா, கோட் டிப்ளாய் ஆயிடும். கோட் வில் பி டிப்ளாய்ட். ஆப்ஷன் பி. கோட் வில் பி டிப்ளாய்ட். தென் கிவன் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏபிஐ கீ வேலிடா இருந்துச்சு அப்படின்னா, ரெக்வெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். தென் செகண்ட் ப்ரெமிஸ் ரெக்வெஸ்ட் வாஸ் நாட் சக்சஸ்ஃபுல். காஸ் நடந்தா எஃபெக்ட் நடந்திருக்கும். எஃபெக்ட் வந்து நடக்கல. ஸோ, இங்கேருந்து எப்படி இன்ஃபர் பண்ணலான்னா, மோடஸ் டோலன் செகண்ட் ரூல் வச்சுட்டு. எஃபெக்ட் நடக்கல அப்படின்னா, காசும் நடந்திருக்காது. ஸோ, ஏபிஐ கீ இஸ் நாட் வேலிட். ஆப்ஷன் பி. கிவன் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தா, அது வந்து டெஸ்ட் ஆயிருக்கும். டெஸ்ட் ஆயிருந்தா கண்டிப்பா டிப்ளாய் ஆயிருக்கும். இதுலேருந்து என்ன இன்ஃபர் பண்றோம்? இது வந்து 3 ரூல் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்போதெட்டிக்கல் சிலாகிசம், ட்ரான்சிட்டிவிட்டி மாரி. ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தா டெஸ்ட் ஆயிருக்கும். டெஸ்ட் ஆயிருந்தா டிப்ளாய் ஆயிருக்கும். ஸோ, பை ட்ரான்சிட்டிவிட்டி ஃபீச்சர் இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தா கண்டிப்பா டிப்ளாய் ஆயிருக்கும். இதுவும் ஆப்ஷன் பி. ஹைப்போதெட்டிக்கல் சிலாகிசம். The statement negation P implies negation Q is logically equivalent to which of the following statements? இந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து நம்ம எப்படிலாம் இது பண்ணலாம்? இதோட கான்ட்ரா பாசிட்டிவும் ட்ரூ தான். P implies Q is equivalent to negation Q implies negation P. ஸோ, negation P implies negation Q is equivalent to இத ஃபிளிப் பண்ணோம்னா Q implies P. இதுவும் ட்ரூ தான். எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் பி. இது கரெக்ட். தென் இல்லன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். P implies Q is equivalent to negation P union Q. So, negation P implies negation Q is equivalent to P union negation Q. அது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? P union negation Q. ஸோ, ஆப்ஷன் சியும் கரெக்ட் தான். இந்த இடத்துல வந்து பி, சி 2 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். இந்த வீடியோல லாஜிக்கல் ப்ரூஃப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸ்டெப் பை ஸ்டெப் ரீசனிங் மாதிரி. நம்ம நோன் டேட்டாலேருந்து கன்க்ளூஷனுக்கு டிரைவ் பண்ணி கொண்டு வர்றது. கனெக்டிங் த டாட்ஸ். நோன் டேட்டா ப்ரெமிசஸ் நமக்கு இருக்கும். தென் லாஜிக் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த லாஜிக் வந்து நமக்கு இன்ஃபரன்ஸ் ரூல்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மோடஸ் போனன்ஸ், கன்ஜங்ஷன் இந்த மாதிரி நெறைய ரூல்ஸ் போன வீடியோல பார்த்த ரூல்ஸ் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் வீடியோல டைப்ஸ் ஆஃப் ப்ரூஃப் பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். தேங்க் யூ.